யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். என்னன்றது தடுக்க முடியாத ஒன்று. நான் பாசிட்டிவாகவே தான் பார்ப்பேன், நெகட்டிவ் எனக்கு வராதுன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு மனிதனை வாழவே முடியாது. பாசிட்டிவாக வர்றதுக்கு முன்னே நெகட்டிவ் தான் வரும். பாசிட்டிவ் நம்மளாக உண்டாக்கணும், நெகட்டிவ் நீ உண்டாக்கவே வேண்டாம், அதுவாக வந்துடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. கெட்டது என்பது ரொம்ப ஃபாஸ்ட்டு. அதை என்ன தவிர்க்கணும், அவ்வளோதான். அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அந்த கெட்டதுனால நமக்கு விளைவுகள் என்ன, அதோட விளைவுகள் என்ன, பாதிப்புகளை உண்டாக்கும். நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்துருவோம், மகிழ்ச்சி இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், வாழ்க்கையை கூட இழந்துருவோம் சில நேரத்தில். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அது என்ன செய்யணும், தொடர்ச்சியாக சிந்திக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்குன்னு வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக வரதான் செய்யும். வாழ்க்கையே அதானப்பா. வாழ்க்கையில் ஈடுபடும் போது நல்லது கெட்டது, அசிங்கம், அருவருப்பு, அழகு, அவலட்சணம் எல்லாமே இருக்கும். நம்ம தான் அதை தேவை எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணோம். இதில் இது பெருமைப்படுறதுக்கோ, ஒய்ட்டி பேசுகிறதுக்கோ, தாழ்த்தி பேசுகிறதுக்கோ, அல்லது இதை ஒரு மிகைப்படுத்துவதற்கோ ஒன்றுமே கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையிலும் எங்கேயாவது யார் மூலியமாவது நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம குடும்பத்தில் கூட நடக்கலாம், நம்ம சொந்த பந்தத்துக்குள்ளேயே நடந்திருக்கலாம், நம்ம நண்பர்கள் மூலமாக கூட நடந்திருக்கலாம். அதனால் ஒரு வாழ்க்கை போயிடுச்சு, இதனால் நான் இந்த மாதிரி பெரிய தவறு செஞ்சுட்டப்பா என் வாழ்க்கையை, அப்புறம் முடிஞ்சது. அப்புறம் வாழ்க்கை அப்படி போகாதீங்க. மீண்டும் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை வர வச்சுக்கணும். அதுக்கு மாறாக நெகட்டிவ்க்கு மாறாக பாசிட்டிவ்னு நினைக்கிறோம். பலகீனத்துக்கு மாறாக வலிமையை நினைப்பது, அதுதான் அதுக்குள்ளே மறந்த ஒழிய வாழ்க்கையில் கிவ் அப் பண்ணுறது இல்லை. லைஃபு போச்சு அப்படின்னு, வாழ்க்கை போச்சு எனக்கு, நம்ம இந்த மாதிரி இருந்தோம்ப்பா, வாழ்க்கையில் நிம்மதியாக போச்சுப்பா, இன்ன வரையும் எனக்கு நிம்மதியே கிடையாது. பயிற்சி இருக்குது. வாழ்க்கையில் இதுவரை உங்களால் மறக்க முடியாத மன சங்கட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இன்னமும் என்னை டோர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்குது. எங்கேயாவது இருந்து அது போட்டு கொடன்னு குடையுது என் மண்டையை அப்படின்றதுக்கெல்லாம் பயிற்சி இருக்குது. அது பயிற்சி பண்ணுங்கள். யோக சக்தினால் எல்லாமே அந்த டோர்ச்செல்லாம் வெளியாயிரும். மனம் அமைதியாயிரும், லேசாயிரும், மன நிம்மதிக்கான வழிகள் கிடைக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.